Hello children, Shahila's Physics NCERT 11th Physicsல Motion in a Plane lessonல book back exercise second question இப்போ பார்க்கலாம். Pick out the two scalar quantities in the following list. இங்கே நிறைய quantities கொடுத்துருக்காங்க physical quantities. இதில் ரெண்டு scalar quantity இதில் இருக்குது, அதை பிக் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கேலார்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், வெக்டார்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேலார் அப்படின்னா த குவான்டிட்டி விச் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் மட்டுமே இருந்தால் அது ஸ்கேலார். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா த குவான்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். மூமெண்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், அப்போ அதுதான் வெக்டார். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸுங்கிறது ஆக்சுவலாக வெக்டார். ஏன் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் நான் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் அ வெக்டார். ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது, இதுவும் வெக்டார். ஏன் நமக்கு மொமெண்டம்கே ஃபஸ்ட்டு லீனியர் மொமெண்டம், இந்த ஆங்குலர் மொமெண்டமும் வெக்டார் தான், லீனியர் மொமெண்டமும் வெக்டார். ஏன்னா லீனியர் மொமெண்டமுக்கு ஃபார்முலா என்னது, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டின்னா என்னது, இட் இஸ் அ மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வெலாசிட்டி இருக்கும். ஸோ லீனியர் மொமெண்டம்ங்கிறது வெக்டார். வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது த ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். அதாவது ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது த மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியாவும் ஆங்குலர் வெலாசிட்டியையும் ப்ராடக்ட் பண்ணுறது. ஐ ஒமேகா இது மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா, இது ஆங்குலர் வெலாசிட்டி. இதை பற்றி அப்கமிங் லெசனில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ லீனியர் மொமெண்டம்ங்கிறதும் வெக்டார், ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறதும் வெக்டார். ஒர்க்குங்கிறது இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா ஒர்க்கோட ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். த டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் அ ஸ்கேலார். ஸோ ஒர்க்குங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. கரண்ட்டுங்கிறது ஸ்கேலார். ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனில் ஒரு கரண்ட் வருது, அது 2 ஆம்பியர். இந்த டைரக்ஷனில் ஒரு கரண்ட் வருது, அது 3 ஆம்பியர். ஸோ இது ரெண்டுக்கும் நெட் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டல் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆம்பியர் தான் போடுவோம். ஸோ இது ஜஸ்ட் இட் ஹேஸ் மேக்னிடியூட் பட் நாட் ஸ்பெசிஃபைங் த டைரக்ஷன். ஸோ கரண்ட்டுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டம் பார்த்தாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அ டெஸ்ட் சார்ஜ். ஸோ இதை பற்றி அப்கமிங் லெசன்ஸில் படிப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னாலே அது என்னது, அது மூமெண்ட் இருக்குது டைரக்ஷனோட. ஸோ அது வெக்டார். மேக்னெட்டிக் மொமெண்டம் இப்போ தான் பார்த்தோம், மொமெண்டம்னாலே என்னது, அது வெக்டார் குவான்டிட்டின்னு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஸோ வெலாசிட்டி இருக்குது அதனால் இது என்னது, இட்ஸ் ஆல்சோ அ வெக்டார். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, பிக் அவுட் த டூ ஸ்கேலார் குவான்டிட்டி. இங்கே கொடுத்ததில் ஸ்கேலார் குவான்டிட்டி எது அப்படின்னா ஒர்க் அண்ட் கரண்ட் தான் ஸ்கேலார் குவான்டிட்டி. தேங்க்யூ.